பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, பாம்பு கண்ணு, பூனை கண்ணு, எல்லா கண்ணும் அங்க கொண்டு போய் கொட்டு. மாலை எங்க? ஒண்ணுமே மாலை எனக்கு பொதுவா பிடிக்காது, பட் அதனால செய்யற மரியாதை ஐ லைக் இட். Thank you. நோ மென்ஷன். நான் நல்ல மனுஷன். ஜஸ்ட் ஜோக்கியா. ஃபர்ஸ்ட் ஸ்மைல். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? முந்திரி செல்ஃபி எடுக்கலாமா? என்ன சொன்னீங்க? இந்த பியூட்டி கூட செல்ஃபி எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். போலாமா? வாங்க தர வாங்க. அன்பார்ந்த தாய் உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சுவிட்சர்லாந்துல தான். சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு பேங்கை நாங்க ஏலம் எடுத்திருக்கோம். ஆமா, சுவிட்சர்லாந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? நமக்கும் தெரியாது. ஒரு தடவை நான் இந்தியா வந்திருந்த போது உங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் பென்ஷன் வாங்குறதுக்காக கால் கடுக்க லைன்ல நின்னதை பார்த்து என் கண்ணு வேர்த்துருச்சு. அன்னைக்கு நான் அப்செட் ஆனேன். அந்த நாள்ல இருந்து நானும் என் ஃப்ரெண்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு பல நல்ல திட்ட காரியங்களை செஞ்சுட்டு வரோம். நம்ம சங்கத்து பேர் என்னங்கய்யா? நம்ம சங்கத்து பேர் தெரியாதா? நம்ம சங்கத்து பேர் சொல்லலையா? சொல்லலையே. அப்போ சங்கம். நம்ம சங்கத்தோட பெயர் ஆப்போ சங்கம். சொல்லுங்க, ஆப்போ சங்கம். ஆப்போ சங்கம் சொல்லுங்க. சங்கம் சொல்லுங்க. எங்களோட ஆப்போ சங்கத்தின் மூலியமா சுவிஸ் பேங்க்ல இருக்கிற ஃபண்டை வாங்கி சுத்தி இருக்கிற 48 கண்ட்ரீஸ்ல உள்ள பாட்டியலுக்கெல்லாம் அவங்க மாசமா இருக்கும்போது பென்ஷன் தரோம். மாசம் பென்ஷன் தரோம் சொல்ல வந்தேன். இங்க நிக்கிற மாதிரி நீங்க பென்ஷன் வாங்குறதுக்கு கால் கடுக்க நிக்க தேவையில்லை. உங்க ஒவ்வொருத்தரோட பேர்லயும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு அது தனித்தனியா கொடுத்துருவோம். பணத்தையும் போட்டுருவோம். உங்களுக்கு தேவை இருக்கும்போது நீங்க சொருவி பணத்தை எடுத்துக்கலாம். ஐயா நீங்க நல்லா ஐயா நீங்க நல்லா இருக்கணையா? நீங்க நல்லா இருக்கணும். கேட்கவே ஆனந்தமா இருக்கு. நம்ம துரைய பாக்குறப்போ சின்ன விஜயகாந்த் மாதிரியே இல்ல? நான் தெளிவா தானே பேசுறேன். ஆமாண்டா. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாரும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், 2 போட்டோ, முக்கியமா ரெஜிஸ்டர் ஃபீஸ்லாம் எடுத்து வந்தீங்களா? அப்புறம் என்ன அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். எல்லாரும் கூட்டமா நிக்காம வரிசையா வந்து நில்லுங்க. இப்பதானே சொன்னேன் வரிசையில் நிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு. பெண்கள் வரிசையில் நிக்கிறது எனக்கு அறவே பிடிக்காது. நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்காருங்க, நாங்க வந்து பிடிக்கிறோம், வந்து வாங்கிக்கிறோம். வா எந்திரா. எதுக்கு வந்திருக்க? வந்த வேலையை பாரு. நீ பேப்பரை வாங்க, நான் பணத்தை வாங்கிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வாங்கிக்கங்க. கொடுங்க. சீக்கிரம் பணத்தை கொடுங்க. வாங்குறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க எந்த நன்றியை சொல்றதா இருந்தாலும் இது இருக்காங்களே செல்ஃபி ஆண்டி, இவங்களுக்கு சொல்லுங்க. என் பேரு செல்ஃபி ஆண்டி இல்ல, செல்பா. சொல்லும் போது சில்லுன்னு இருக்கு. சில்பா இல்ல கில்பா. மொழிய பாரு. இந்திரே அடங்கு, வந்த வேலை வேற. அப்புறம் இன்னும் 2 வாரத்துல உங்களுடைய பென்ஷன் எல்லாம் உங்க வீடு தேடி வரும். அதனால இந்த பொறுப்புகள் எல்லாம் உங்க சார்பில் இவங்க இருந்து பாத்துப்பாங்க. அப்ப நாங்க விடைபெறட்டுமா? சீக்கிரம் இத மறந்துட்டு போறீங்களே. டேய், இதே நான் வாங்கி கொடுக்காம வந்தேன். நீ தான்டா கொடுத்த. நான் கொடுத்தனா? நீ வாங்க வேணாமா? போய் உட்காரு போ. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். காத்துக்கிட்டே இருக்கணும், அதானே எனக்கு வேணும். அப்புறம் இந்த கூட்டத்திலேயே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவருக்கு டபுள் பென்ஷன். பை பை பை. வண்டி எடுத்து போடா. ஆமா, நான் சங்கத்து பேரை உன்கிட்ட கேட்கும்போது எதுக்குடா ஆப்போ சங்கம்னு சொன்னேன்? அதுவா, ஆட்டே போடுற சங்கத்துக்கு தாண்டா ஆப்போ சங்கம்னு சொன்னேன். மாமா வா. சபா வீட்ல இருக்கானா வெளியில போயிருக்கானா? அவரு வேலைக்கு போயிருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? எப்போ வேலைக்கு போனா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவன் வேலைக்கு போனாதானமா சொல்றதுக்கு. அவன் லைஃப்ல வேலைக்கு போற மாதிரி தெரியல. மேல போய் பாரு.
எப்பவும் போல தூங்கிட்டு இருப்பான். ஐயோ ஐயோ, எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுறதே வேலையா வச்சிருக்கீங்க. ம். 12 மணி ஆச்சு, எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் எழுந்துடா, உங்க அப்பா திட்டுறதுல தப்பே இல்ல. டேய் எழுந்துடா. ஏண்டி அலாரம் மாதிரி வந்து எழுப்பிட்டு இருக்க? டேய் போன் அடிக்குதுடா. எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா? பாரு. ஹலோ. ஏய் சபா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. என்னடா காலையிலே? ஒண்ணுலடா, ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்டா இருக்கேன். உங்க அப்பன் கூட இருந்தா நீ சும்மா தான் இருப்ப. உடனே கிளம்பி வா, ஒரு பிசினஸ் பண்ணலாம். என்னடா சொல்ற? எல்லா டீடைல்ஸையும் நேர்ல சொல்றேன். உடனே கிளம்பி வணங்காமடி லாட்ஜுக்கு வந்துரு. சீரியஸாவா சொல்ற? ஆமாடா, ரூம் நம்பர் 2. அப்படியா? சீக்கிரம் வந்துரு. சரிடா மச்சான், உடனே கிளம்பி வரேன்டா. யாரு யாரு? கதவை திறக்க. சாத்திர கதவை. சீக்கிரம் தாப்பா போடுறா. அவா அவா மாப்பிள மாப்பிள போன காரியம் என்ன ஆச்சு? மாமா, சக்சஸ்டா. தரமான ஐடியா மாமா. பிராடு உலகத்தின் கடவுள் மாமா. நீங்க வாழ்க்கையில் நீ செஞ்ச உருப்படியான விஷயம்னா அது இதுதான் மாமா. ஐயோ, இந்தா வாங்கிக்க. அப்போ சக்சஸ். நான் கும்பிட்டு மாப்பிள. ஆனா அந்த கிழவி சும்மா காசு கிடைக்குதுன்னா என்ன வேணாலும் செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. அதனாலதான் நான் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். எப்படி? கரெக்டா சொன்ன மாமா. நாம எப்படி 5000க்கு 10,000க்கு ஆசைப்படுற மாதிரி அந்த கிழவி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கிழவிட்டையும் வசூல் பண்ணி நமக்கு லட்ச லட்சமா கொடுத்துருச்சு. அந்த கிழவிக்கு நாம கடன் பட்டிருக்கோம். ஆமா மாப்பிள. இல்லனா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆமா மாப்பிள, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன செய்யறது? நமக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அடுத்தவா மாறுறோம். கரெக்டா சொன்ன மாப்பிள. எங்க அப்பா அம்மா கூட செங்கல் சூளையில தான் வேலை செய்யறாங்க. நாம ஒரு செங்கல் சூளை வச்சு முதலாளி ஆகலாம் மாப்பிள. டீ முத்துன கத்திரிக்காய் குத்துன மூக்கு முந்திரி காட்டுல போய் விழும். ஏண்டா நான் ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செங்கச்சூளை அது இதுன்ட்டு நாட்டை விட்டு ஓடி போறதுக்கா? நாட்டை விட்டு ஓடினாலும் அவனை விட சந்தோஷமா ஜாலியா வாழ்வேண்டா வேற நாட்டுல. டேய் சுமாரா மாப்பிள, சொல்ற. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மாப்பிள. நீ ஐடியாவை சொல்லு, சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். மாப்பிள, சரக்கு விலை இப்ப கம்மியா தான் இருக்கு. சரி, பிளாக்ல வாங்கி வித்தோம்னு வச்சுக்க, ஓகே, நல்ல காசு வரும் மாப்பிள. உன் தாத்தன் கோமணத்தை வித்து கொண்டு வந்த காசு நினைச்சியா? நாமளே சதுரங்க வேட்டை ஆடி இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த லட்சத்துல பிளாக்ல சரக்கு வாங்கி விற்கணுன்ற போலீஸ்ல மட்டும் மாட்டணும்னு வச்சுக்க, அப்புறம் காலம் ஃபுல்லா கஞ்சி தான் குடிக்கணும். அப்ப கஞ்சி கடை இப்போ டிபன் கடை சாப்பாடு கடை இருக்கு, கஞ்சி கடை இல்லையே? கஞ்சி கடை டேய், உங்களை மாதிரி கூமுட்டைங்கட்டெலாம் ஐடியா கேட்டா எனக்கு கிறுக்கு பிடிச்சிருந்தான். சபாவை வர சொல்லியிருக்கேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான். அவன்கிட்ட நான் பிஸ்னஸ் ஐடியா கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் ஆத்தர மூடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமான் பாய்ஸ், எக்காரணத்துக்குண்டும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்ற ரகசியம் நம்ம 3 பேரை தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. சரி மாப்பிள. முக்கியமா சபாவுக்கு தெரியவே கூடாது. ஓகே மாப்பிள. இரா, யாரு? நான் தான்டா சபா. போய் கதவை தர. சரியான பயந்தாங்குழியா இருக்கா நண்பா வா. ஹாய். ஹாய். என்ன அருமை நண்பனே, வா. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. டேய், ஏதுடா இவ்வளவு பணம்? எப்படிடா? கொள்ளையடிச்சு வந்தோம். நம்பிட்டா பாரு. நீ வேற. டேய், எங்க பாட்டி ஊர்ல சொத்து வச்சிருக்குல்ல, அதை வித்து மொத்தமா அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன்டா. மூளை ஒன்னது, முதல் என்னதுப்பா? என்ன பிசினஸ் பண்ணலாம் நீயே சொல்லு. நம்ம அப்பா ஸ்டுடியோ வைக்க நம்மளை நம்பி கண்டிப்பா காசு தர மாட்டான். இந்த காசை வச்சு நம்ம ஆசையை நிறைவேற்ற வேண்டியதான். டேய், இப்போ சிட்டில தாண்டா பெரிய பெரிய மாடலிங் ஸ்டுடியோ இருக்கு. சரி. ஆனா நம்ம ஊர்ல எதுவுமே இல்ல. இங்க ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணோம்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற? மாடலிங் ஸ்டுடியோ ம், சிட்டில
சரிடா சபா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சின்னதா ஒரு ஸ்டுடியோ வச்சு சிகரத்தை தோடுறோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் போட்டுட்டு வருவோம். சரி, இந்தா போய் முடி வெட்டிட்டு வந்துரு. டேய், முடி வெட்டுறதுக்கா கேட்டேன், கட்டிங் போடலான்னு சொன்னேன். ஆட கரும்பு பிடிச்சவனே, காசை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் கட்டிங்க்கு ஆசைப்பட்டேன். இப்ப நம்ம யாரா? யாரு? தொழில் அதிபர். இனிமே நம்ம சரக்கு அடிக்கிற இடமே வேற. மாமனுக்கு அத்த மரம், எனக்கு நீ தாம்போத மரம். மாமனுக்கு அத்த மரம், எனக்கு நீ தாம்போத மரம். ஆசை இல்லாதவ யாரு? அடி ஒன்றை பார்க்காதவன் கூறு. புரிஞ்சு படிச்சவன் கொஞ்சம் பரு தாண்டி படிச்சு புரிஞ்சிக்கவா. தெளிஞ்சு தெரிஞ்சவன் கொஞ்சம் பேரு தாண்டி தெரிஞ்சு தெரிஞ்சிக்கவா. பல்லாக்கு பேரழகு பச்சை கிளி ஊரழகு குஞ்சோடு சாஞ்சிக்கவா. தப்பு செஞ்சாமல் பிச்சிடணும், ஒரு வாய்ப்பு தரணும். பார்க்கலாம் அழகி பார்க்கலாம், படிக்கலாம் படிச்சு முடிக்கலாம். உனக்கு நான் தான் போத மரம். பிரியாணி பட்டாளமே பிடிக்காத பொக்கிஷமே சல பிரிச்சிக்கவா. தலகாணி பக்கத்துல தடுமாறி நிக்கிறிய தலகால புரியலையா? நீங்களே நீங்க வாங்க, சீக்கிரமா சொல்லித்தாங்க. பூவுக்கு பூட்டுகளும் கிடையாது, சாவிகள் கொண்டு நீயும் அலையாதே. அவிழ்க்கவா பூவின் கதவுகள், அணைக்கவா பழந்து உறவுகள். மாமனுக்கு அத்த மரம், உனக்கு நான் தான் போத மரம். அப்போ மாப்பிள்ள, ம் 4 காசு சம்பாதிக்கணும் தான் இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டோம். ம் இவ்வளோ காஸ்ட்லியா ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சு கஸ்டமர் வராம கஷ்டமா இருக்குடா. ம் இதுக்கு தான்டா நான் அப்போவே சொன்னேன், செங்கல் சூளை வச்சு அது பிழைக்கலான்னு சொன்னா கேட்டா தானே. இவன் ஒருத்தன் சூளை வைக்கிறேன் சேலை வைக்கிறேன்னு, அதெல்லாம் ஆளுங்களை வச்சு மேய்க்கிறவளடா. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், டாஸ்மார்க்கை 12 மணிக்கு தான் திறக்கிறான், அதுலயும் பாதி கடையை மூடிவிட்டானுங்க.
குடிமக்கள் அவவே சரக்கு வேணும்னு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பிளாக்ல சரக்கு வாங்கி வித்தோன்னு வச்சுக்க, லட்ச லட்சமா துட்ட பார்த்த மாதிரி இருக்கும், நாமெல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஜெயிலுக்கும் போன மாதிரி இருக்கும். மூஞ்சிய பாரு. ஷார்ட்டா சம்பாதிக்கிறது எங்களுக்கும் தெரியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சரியா? சொல்லு மாப்ள. ஷார்ட்டா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இந்த குணா என்ன வேணாலும் செய்வான் மாப்ள, என்ன வேணாலும் செய்வான். எங்களுக்கெல்லாம் நீ என்ன வேணும் மாமா? அந்த தொழில் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம். பொசுக்கு இப்படி பேசிட்ட. ஷார்ட்டா சம்பாதிக்கிற முகரே பாரு. டேய் அமைதியா இருங்கடா. இப்போதானடா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சாதானடா கஸ்டமர்ஸ் வருவாங்க. வேணும்னா த்ரிஷா நயன்தாராவை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்தலாமா? சூப்பர் ஐடியா மாப்ள. நான் த்ரிஷா நயன்தாரா நேர்ல பார்த்ததே இல்ல மாப்ள. முந்திரி மூக்கா அடிச்சுன்னு வச்சுக்க, மூக்கு பரமண்டைக்கு போயிடும். நானே டீ குடிக்க வக்கில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு த்ரிஷா நயன்தாராவை பார்க்கணுமாக்கா? டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. சரி. மும்பைலேருந்து மாடல்ஸை வர வச்சு நம்ம ஸ்டுடியோவில் ஸ்டில் ஷூட் எடுத்து அதை லோக்கல் சேனலில் விளம்பரப்படுத்தினாலே போதும்டா. கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர போகிறாங்க. ஆமாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுக்கு அவங்கள வர வைக்கிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அசிஸ்டண்ட்டு, அப்பா அம்மா அப்படி லொட்டு லொஸ்க்குன்னு பார்த்தோன்னா ஒரு 2 lakhs செலவாண்டா. 2 lakhs-ஆ? ஆமாம். ஏன்டா 2 ரூபா டீ குடிக்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு 2 லட்சம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? 2 lakhs தானடா. அதெல்லாம் முடியாது. ஆள் எப்படி வேணும்னு மட்டும் சொல்லு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரினா ஓகேடா. சரிடா, நாங்கள் போய் ஆளை பிடிச்சிட்டு வரோம். அது வரைக்கும் நீ ஸ்டில் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ண. என்ன அட போடா, எத்தனை நாளைக்கு தான் அடுத்த எடுத்து ஸ்டில்லே பார்க்கறது? வாடா மாப்பிள. நானு வந்து தொலை. சரி மாப்பிள. ஏய் டீ சாப்பிட்டு போலாம் வா. சேச்சி எல்லாருக்கும் டீ போடுங்க பாப்போம். சேச்சி 3 சாயா. எனக்கு டீ வேண்டாம், பால். ஆமா, இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. சரி சரி. என்னடா கால்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒருத்தி சிக்க மாட்டா. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவங்க எதை பாக்குறாங்க? சேச்சி எனக்கு ஒரு டீ தரும். சேச்சி டீ எனக்கு, பால் இந்த குழந்தை கொடுங்க. எனக்கு பால். ஆஹா, சேச்சி டீ உங்களை மாதிரி டக்கரா இருக்கு. என்னடா இதையா? பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதுடா. கல்யாணம் ஆனா என்னடா தானே இருக்கா? கேட்கலான்றியா? சேச்சி പറയൂ. கடையில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, எங்க ஞாயிற காணும்? അയ്യോ എന്റെ വീട്ടുകാര് കേരള അല്ല തമിഴ്നാട്. தமிழ்நாட்டுக்காரரா? അതെ. எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் ஆச்சு? എന്റെ വീട്ടുകാരർ കേരളാവുക്ക് കാറോട്ട് വന്നു. കാറോട്ട് വന്നവര് പിന്നെ എണ്ണയും சேர்த்து ஓட்டிட்டு വന്നു. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க? டேய் என்னடா மேல பாக்குற, கீழே போடுற. டேய் இங்க பாருடா. டேய் நீ தான் இவ்வளோ சவுண்ட் விட்டதா? யாருமா அது? எச்ச கிளாஸ் கல் வருவானா? இவர்தான் எന്റെ வீட்டுக்காரர். எது நீ சொன்ன அந்த தமிழ்நாட்டுக்காரரா இவரு? அதே. டேய் ஜான் சைஸ்ல இருந்து எப்பறம் இவ்வளவு பெரிய சைஸ் ஓட்டிட்டு வந்த? டேய் இவளை ஓட்டிட்டு வரதுக்கு சைஸ் முக்கியம் இல்லடா, சாமர்த்தியம் தான் முக்கியம். எனக்கு ஏதோ வேற கேட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னொரு வாட்டி சொல்லு. டேய் சாமர்த்தியம் தான்டா முக்கியம். டேய் டீயை குடிச்சோமா இடத்த கால் பண்ணிட்டு போங்கடா, போங்கடா வெளியா. டேய் காசு வேணாமா, வாங்க போலாம். டீ குடிச்சா டேய் கிளம்பிடுமா? டேய் டேய் காசு கொடுத்து போங்கடா. டேய் 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 ஓய்யால ஒண்ணனே வாழ முறங்க டீ போட்டு குடிக்கல. டேய் அவகாசமா வச்சுக்கலாம் சாமந்தி, மாலையில வச்சுக்கலாம் மல்லி. வாங்கிக்கோங்க. அதோ இருக்காளே பூக்காரி, அவ ஓகேயா? மாலையில வச்சுக்கலாம் மல்லி, காத்து வாக்குல வைக்கிறதுக்கு கனகாம்பரம், மாலையில வச்சுக்கலாம் மல்லி, அருமையா வச்சுக்க அருகம்புல்லு. வாங்க சாமி வாங்க சாமி, எந்த பூ வேணும்? அவகாசமா வச்சுக்கலாம் சாமந்தி, மாலையில வச்சுக்க மல்லி, காத்து வாக்குல வச்சுக்க கனகாம்பரம், அருமையா மாலை. வாங்கிக்கோங்க உங்க மனசு போல. சாமி பூ யாருக்கு? சாமிக்கா உங்க சம்சாரத்துக்கா? சம்சாரத்துக்கும் இல்ல சாமிக்கும் இல்ல, எல்லாம் ஒரு சமாச்சாரத்துக்கு தான். ஏமா எங்ககிட்ட கல்யாணம் ஆகலமா? அதானே பார்த்தேன், உன் மூஞ்ச பார்த்தே எவன் பொண்ணு கொடுப்பான்? இப்பெல்லாம் மூஞ்சிய பார்த்து எவனும் பொண்ணு கொடுக்கறது இல்ல.
முழுசா இருக்கான்னு பார்த்து தான் பொண்ணு கொடுக்குறாங்க. உன் மூஞ்ச பார்த்தா அரையும் குறையுமா கூட இல்ல போல இருக்கே. சிரிச்சிட்டாங்கப்பா கோடீஸ்வரங்க. வித்த காட்டுறா அப்படி ஓரமா போய் காட்டு. என் கடை தானே கழிச்சது உனக்கு வித்த காட்டுதுப்பா அப்படி. எது வித்த காட்டுறமா? வந்த வேலையை பாருங்கடா. சரிம்மா ஒரு 2 நிமிஷம் எந்திரிமா. எந்திரிக்கணுமா? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தாம்மா. எந்திரிமா. காசை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 4 ஸ்டெப் நடையேன். என்ன 4 ஸ்டெப் நடக்க வச்சுட்டு என் கடையை நீ ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? ஆமா, இது அப்படியே லலிதா ஜுவல்லர்ஸ். இதுல இருக்கிற ஆட்டையை போட்டு நாங்க 4 காசு சம்பாதிக்க போறோம். ஒரு 4 ஸ்டெப் நடமா, அப்புறமா விலாவரியா சொல்றேன். என்ன சைடு வாங்க? நேரா தான் நடமா, கடை இங்கேயே தான் இருக்கும். இது போதுலடா, அப்படியே ஒரு ரிவர்ஸ் போடுமா. யோ, நான் என்ன காரையா ரிவர்ஸ் போடுறேன்? பரவாயில்ல, அப்போ யூட்டர்ன் போடு. செம்மையா நடக்க கொஞ்சம் பட்டி பார்க்கணும். என்னது தட்டி பார்க்கணுமா? இல்லம்மா, அவன் காரு அங்க ரிப்பேரா இருக்குது, அத பட்டி பார்க்கணும்னு சொன்னான், வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, சரி என்னதுக்கு நடக்க சொன்ன விஷயத்தை சொல்லு. அது ஒரு சமாச்சாரத்துக்கு தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். டேய், நான் சொல்றதுக்குலாம் ஓகே ஓகேன்னு சொல்றா. உங்களுக்கு ஓகே தானடா? எனக்கு டபுள் ஓகே. எனக்கு ஓகே தான். சரி வா போலாம். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கடைக்கே வந்து என்ன நிக்க சொல்லுவ, நடக்க சொல்லுவ, யூட்டர்ன் அடிக்க சொல்லுவ. கைய புடிச்சு இப்போ ஓகே நான் கேக்குறேன். அவனே எதுக்கு நான் ஓகே சொன்னீங்க? தட்டி பார்க்கணும்னு சொன்ன நீ தானே. வாடா இப்ப தட்டுறேன். என்ன ரிலாக்ஸ் ஆவற? இதுவே தானே ஏய், சட்டை முத கையிடுமா. சட்டை கசங்குதுல்ல. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சட்டை நான் சொல்றேன். நீ கசங்குறடா. ஒரு நிமிஷம் அடிக்கிற 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு நான் சொல்றதை கேளுமா. நாங்கள் ஒரு மாடல் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். ஐயா, அந்த ஸ்டுடியோவில் உன்ன மாதிரி சுமாரான பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் இல்லை அழகான பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா அங்கிருந்து நிறைய பணம் தருவாங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்பா நிஜமாமா? நெசமா தான். அப்பா உண்மையா தான். மூணுமே ஒண்ணுதான் கையெடுமா. மூணுமே ஒண்ணுதான் கையெடுன்னு சொன்னமா. அது இதோ பாரியா, என் கடையில இருக்க பூவுக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். மவனே, என் கற்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை நெருப்பா வச்சு கொளுத்திடுவேன். நீ செருப்பு வச்சு கூட நடிக்கலாம். இப்ப நடைய கட்டு. அப்ப என் கடை அது அப்படியே இருக்கட்டுமா, அதுக்கும் சேர்த்து நான் காசு கொடுக்குறேன். வா அனதே, பாத்துக்கண்ணே. அப்போ வா பயப்படாதடா, வா. ஏன்டா ஓடுறீங்க? இவனுங்களா? டேய் மச்சான், இதாண்டா மாடலு. இது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு. இதுவாடா மாடலு? டேய், மாடல்னு நினைச்சுக்க. எப்படிடா ஒத்துக்கிட்டா? எப்படியோ கஷ்டப்பட்டு கை கால வந்து கரெக்ட் பண்ணி கூட்டு விட்டா மச்சான். என்னது, நீ என்ன கரெக்ட் பண்ணியா? மவனை கரெக்ட் பண்ற மூஞ்ச பாரு. ஒண்ணு விட்டா ஏமா இப்படி ஓங்கறத முத நிறுத்துமா. நீ என் கூட போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டல, அதான் இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆஹா, அப்படின்னா இவன் என்ன கரெக்ட் பண்ணிட்டான். சுத்தம். டேய் சபா குட்டி, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விட்டுறதடா. டேய், என்னடா இது? மச்சான், கிடைக்காத பிரியாணிக்கு கிடைச்ச பழைய சோறு எவ்வளவோ மேல்றா. இந்த மலரை நம்ம கசங்காம பாத்துக்கணும், இல்லாட்டி நம்மள கசக்கிடுவா. ப்ளீஸ். மவனை உண்மையாவே உன்னை கசக்கிடுவேன். ஐயோ, சரி நீ ரூமுக்கு போ. மேக்கப் போற ரூமுமா? இந்த மேக்கப் பண்ற வேலை என்னாண்ட வேணாம். அப்புறம் நான் உன்னை பேக்கப் பண்ணிடுவேன். மேக்கப் போடுறதுன்னா உன்னை அழகா காட்டுறதுக்கு. இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரெஸ் போட்டு உன்னையவே உனக்கு அடையாளம் தெரியாம மாத்திரலாம். ஆமா, மேக்கப் போட போலாமா? டேய், நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வாமா வாமா, வந்துரு. டேய் மாப்ள, அவளாடா இவ? டேய், என்ன பண்ற? அரே வாவ், சூப்பர். எப்பரா மாப்ள, வெறும் பூவா இருந்தவள
இப்படி குஷ்புவா மாத்திட்டியே மாப்பிள. ஆனாலும் உனக்கு உடம்பெல்லாம் ஓ வயிறெல்லாம் போல மாப்பிள, ஓ வயிறெல்லாம் போல. டேய் போதும். என்ன இருந்தாலும் நான் தான்டா காட்டி கொடுத்தேன் அவளை. டேய் நீ காட்டி தானே கொடுத்த, ஆனா என் மாமா எனக்கு மாப்பிள நீ தானே ஓகே பண்ண. ஆ, அதைத்தான் சொன்னேன், நீ தானே இப்போ ஓகே பண்ண. ஆமா மாப்பிள. ஓகேவா இல்லையா? எதுக்கு ஓகே? மேக்கப். மேக்கப் ஓகே. ம் சரி மாப்பிள, ஆ? இப்போ நம்ம ஆளை மாத்தியாச்சு, ம். பேரை மாத்தணுமேடா. என்ன பண்ணலாம்? உன் பேர் என்னம்மா? மலரு. சூப்பரு. அர்ஜுன். ஆ? மயூரியான்னு மாத்திடலாம். மயூரியா? மயூரியா நைஸ் நேம்டா, சூப்பர். அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்டா. மாடலுக்கேத்த. டேய் இதை பாரு மலரு, இப்ப இருந்து உன் பேர் மயூரியா. எங்க மயூரியான்னு சொல்லு. மயிராயா. அது இன்னும் அழுத்தி சொன்னா கெட்ட வார்த்தை ஆயிடும், அது அப்படி சொல்லக்கூடாது. மயூரியா. வேணாம் இரு, நான் ஷார்ட்டா சொல்லி தரேன். கண்ணுக்கு நீ மை போடுவல, இப்ப கண்ணுக்கு போடுற மை சொல்லு. கண்ணுக்கு போடுற மை. அப்படி இல்லம்மா, வெறும் மை. வெறும் மை. மை மை. ஐயா மையா. ஐ சி மை. பேசக்கூடாது. இப்போ கண்ணுக்கு போற மை சொல்லியாச்சா? அடுத்து எப்படி? விவசாயத்துல யூரியா தெரியுமா? யூரியா என்னையா இப்படி கேட்டுட்ட? எங்க அப்பாவோட சின்ன வீடு இருக்குல்ல, அதுகிட்ட இருந்து எங்க அம்மா 5 ஏக்கர் நிலத்தை அடிச்சு பொடிக்கிட்டாங்க. அதுக்குள்ள யாரு யூரியா போடுவான்னு நினைக்கிற? நான் தான். எங்க அம்மா சரியான கஞ்சம், யூரியாவே வாங்கி வைக்காது. பக்கத்து வீடு எகிரி குதிச்சு அங்கிருந்து யூரியாவை களவாண்ட வந்து களவாண்ட யூரியாவை நான் தான் போடுவேன். ஏதோ 10 பேருக்கு சோறு போடுற மாதிரி சொல்ற. ஆமா, களவாண்ட யூரியாவே தான். கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா சேர்த்து சொல்லுங்க. கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா. பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீ பேசலாம். நீ பேசணும், நீ பேசணும்டா செல்லம். இப்போ கண்ணுக்கு போற மையில இருந்து மை எடுத்துட்டோமா, களவாண்ட யூரியால இருந்து யூரியாவை எடுத்துட்டோம். மையும் யூரியாவை சேர்த்து சொல்லு. மை யூரியா. மை யூரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப அதே கொஞ்சம் வேகமா சொல்றியா? மை யூரியா. மை யூரியா. இன்னும் கொஞ்சம். யூரியா. யூரியா. மைரியா 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 மைரியா. அந்த ஸ்பீட்லாம் போனா வேற வார்த்தை எல்லாம் வருது. நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே இரு. ரெடியா? மை யூரியா. மயூரியா. வாவ் வாவ் வாவ், சூப்பர் 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 சூப்பர்ல சூப்பர். பூக்காரி மனசு அளந்து வச்சிருக்கனா? வாமா. சரி ஓகே, இப்போ ஷார்ட் எடுக்க போலாமா? ரெடியா? ரெடிடா. ட்ரெஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு நிமிஷம். மச்சான் அழகா இருக்கணும். ஹேர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? கேப் ஓகேடா. ஓகேவா? ஓகே மாப்பிள. ரெடி. Hi, I am Mayuriya from Model. நான் பாம்பேல மாடலிங் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்டுடியோ ஏறி ஏறி இறங்கி இருக்கு, ஆனா யாருமே என்ன அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி கேள்விப்பட்ட உடனே நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். அவங்க தான் என்னோட மாடல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ஒரு பெரிய மாடலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ உட்கார கூட டைம் இல்லாம அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா, சுவிட்சர்லாந்துன்னு ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி தான். இந்த கம்பெனி பாம்பேல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வசதிக்காக நம்ம ஊர்லயே ஓபன் பண்ணிச்சு. என்ன மாதிரி மாடலிங்ல பெரிய அச்சீவ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் இந்த கம்பெனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நம்ம ஊர்ல இருக்கிற கேக்ரான் மேக்ரான் கம்பெனியை வந்து பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி மாடலா மாறிடுவீங்க.
நான் கண்ட கனவுலாம் இன்னைக்கு தான் நிஜமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ